வணக்கம். அகரம் ஃபவுண்டேஷனோட 15வது வருஷ விழா நடந்துச்சு இல்லையா? அதுல கமலஹாசன் பேசினத பத்தி நீங்க கொடுத்த நோட்ஸ வச்சு நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேச போறோம். ஆமா, நிச்சயமா. நம்ம நோக்கம் என்னன்னா, கல்வியோட பவர் பத்தியும் இந்த அகரம் மாதிரி அமைப்புகள் சமூக மாற்றத்துல எப்படி பங்கு வகிக்குதுங்கிறத பத்தியும் கமல் சொன்ன முக்கியமான கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது தான். சரி. குறிப்பா அவர் சொன்னாரே, அந்த சனாதன சங்கிலிகளை உடைக்கிறதுக்கும் அறியாமைய எதிர்க்கிறதுக்கும் கல்விய ஒரு வெப்பனா பாக்குறத பத்தி கொஞ்சம் அலசுவோம். என்ன சொல்றீங்க? ஓ, தாராளமா. கமலஹாசனோட பேச்சுல ரொம்ப அழுத்தமா இருந்தது என்னன்னா, கல்விய வெறும் படிப்பா மட்டும் பார்க்காம, ஆமா, ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியா அவர் சொன்ன விதம்தான். அது ரொம்ப முக்கியம். கரெக்ட். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட். கல்விதான் உண்மையான ஆயுதம்னு அவர் சொன்னது ஆழமா இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த சனாதன சங்கிலிகளையும் அப்புறம் பெரும்பான்மை அறியாமையையும் தகர்க்க இது ஒண்ணுதான் வழின்னு சொன்னது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நிச்சயமா. அவர் சொன்னதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வேற எதையும் கையில எடுக்காதீங்க. பெரும்பான்மை அறியாமை உங்களை ஒவ்வொரு தடவையும் தோற்கடிக்கும். ஆனா பகுத்தறிவும் கல்வியும் நீண்ட கால கருவிகள்னு சொன்னார். ஆமா. இந்த சனாதன சங்கிலிகள்ங்கிறத அவர் பேச்சோட கான்டெக்ட்ல பார்க்கும்போது முன்னேற்றத்தை தடுக்கிற சில விஷயங்களை ஒரு இறுக்கமான சமூக அமைப்புகள் இல்லனா சிந்தனை முறைகளை சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த வார்த்தைகளுக்குள்ள ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. அதே மாதிரி பெரும்பான்மை அறியாமைன்னு சொல்றது பரவலா இருக்கிற ஒரு விழிப்புணர்வின்மை, அப்புறம் பகுத்தறிஞ்சு சிந்திக்கிற தன்மை குறைவா இருக்கிறத குறிக்கிற மாதிரி தெரியுது. ஓஹோ. இதுக்கு எதிரா பகுத்தறிவையும் கல்வியையும் அவர் முன்னிறுத்துறது சும்மா இல்ல. அறிவுங்கிறது வெறும் இன்ஃபர்மேஷன் இல்ல, அது யோசிக்கிற திறனை வளர்க்கிற ஒரு டூல். அதுதான் அவர் சொல்ல வரதோட சாராம்சம். ஆமா, அந்த சிந்தனை முறைய வளர்க்கறதுல அகரம் எப்படி யுனிக்கா இருக்குன்னு அவர் சொன்னதும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சொல்லுங்க. கல்வியும் கருணையும் ஒன்னா கிடைக்கிறதுனா அது ஒண்ணு அம்மாவோட மடியில இல்லனா அகரம் மாதிரி இடங்கள்ல தான் சொன்னார் பாருங்க. ஆமா ஆமா. இது அகரத்தை மத்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுது இல்லையா? நிச்சயமா. அந்த கருணைங்கிற ஒரு விஷயம் அது அகரத்தோட செயல்பாட்டுல ரொம்ப முக்கியம். 2006ல சூர்யாவால ஆரம்பிச்ச இந்த அமைப்பு, ஆமா, முக்கியமா கிராமப்புறங்கள்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ், ஃபினான்ஷியல் ஹெல்ப், அதாவது எஜுகேஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் வசதின்னு, அது மட்டும் இல்லாம லாங் டர்ம் சப்போர்ட்டும் கொடுக்குது. இவங்களோட விதை திட்டம் மூலமா இதை செய்யறாங்க. இது வெறும் பண உதவி இல்ல, ஒரு முழுமையான சப்போர்ட் சிஸ்டம். அந்த விதை திட்டத்தோட இம்பாக்ட் நம்பர்ஸ்லயே தெரியுது. நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி இதுவரைக்கும் 6378 மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. ஆமா. அதுல கிட்டத்தட்ட 4800 பேர் இப்போ ஹையர் எஜுகேஷன்ல இருக்காங்க. விதை 15 ஆண்டுகள்னு விழா கொண்டாடுற அளவுக்கு வளர்ந்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லையே? இல்லவே இல்ல. அந்த நம்பருக்கு பின்னாடி பெரிய உழைப்பும் தாக்கமும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா இதோட லாங் டர்ம் பெனிஃபிட் ரொம்ப முக்கியம். எப்படின்னு சொல்றீங்க? இங்க படிச்சு முன்னுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ புதுசா வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டர்ஸா மாறுறாங்க. ஓ, அப்படியா? ஆமா. இது ஒரு தொடர்ச்சியான சமூக பங்களிப்பு சங்கிலிய, ஒரு சைக்கிளை உருவாக்குது. இதுதான் ஒரு இயக்கத்தோட உண்மையான வெற்றி. கரெக்ட். அந்த விழாவில் சூர்யா, கார்த்தி, சிவகுமார், வெற்றிமாறன், அப்புறம் இஸ்ரோ சயின்டிஸ்ட் டாக்டர் பி வீரமுத்துவேல், எழுத்தாளர் சு வெங்கடேசன் மாதிரி பல பேர் கலந்துகிட்டதே அகரத்தோட முக்கியத்துவத்தை காட்டுது. சரி, இதுல கமலஹாசனோட பங்களிப்பை நாம எப்படி பார்க்கலாம்? அவர் மக்கள் நீதி மையத்தோட தலைவர், ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியும் கூட. நல்ல கேள்வி. கமல் மாதிரி ஒரு அரசியல் ஆளுமை அடித்தட்டு மக்களோட கல்விக்காக வேலை செய்யற அகரம் மாதிரி ஒரு அமைப்புக்கு சப்போர்ட் பண்றது, இது ஒரு முக்கியமான கனெக்டிங் பாயிண்ட். எப்படி? இது சமமான கல்வி வாய்ப்புகள் சமூக மாற்றத்துக்கு எவ்வளவு முக்கியங்கிறத அரசியல் தளத்துக்கும் கொண்டு போகுது. வெறும் பேச்சோட இல்லாம ஃபீல்ட் ஒர்க்கையும் அரசியல் முயற்சிகளையும் இணைக்கிற ஒரு ஸ்டெப்பாவும் இதை பார்க்கலாம். ஓ, புரியுது. ஆக இந்த உரையாடல்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, ஒன்னு, சமூக தடைகளை உடைக்க கல்வி ஒரு பவர்ஃபுல் டூல்ங்கிற பார்வை. ஆமா. 3, அதோட நிரூபிக்கப்பட்ட வளர்ந்து வர்ற இம்பாக்ட். கமலஹாசன் சொன்ன மாதிரி கல்வி நிஜமாவே ஒரு ஷார்ப்பான ஆயுதம் தான் போல. ஆமா. இந்த ஆதாரங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. சொல்லுங்க. கல்வியை தாண்டி சமூக மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு வேற என்ன மாதிரியான சக்தி வாய்ந்த அதே சமயம் அகிம்சை வழியிலான கருவிகள் இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.